Hi, hello, welcome to Maxima channel. 12th CBSE மேத்தமெட்டிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 எக்ஸசைஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 4.3. ஸோ 4.3ல ஃபஸ்ட்டு சம்லேயே 2 சப்டிவிஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ்லனா மைனஸ் அண்டு கோஃபேக்டர்ஸ். ஸோ இதை வச்சு அடுத்து அட்ஜாயிண்ட்டு இன்வெர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் எப்படி மோட்டிஸ் மைனஸ் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ A11ஓட மைனர் அப்படின்னா அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட் எடுக்கிறோம், இதுதான் மைனர். அதே மாதிரி A12னா அந்த காலம் அந்த ரோ விட்டுட்டு மீதி இருக்கிற 4 எலிமெண்ட். ஓகேவா, இதுதான் மைனர். அப்போ கோஃபேக்டர்ஸ் CIJ. ஸோ ஃபார்முலா மாதிரி இருக்குது, -1 பவர் I + J இன்ட்டு மைனர். MIJனா அது மைனர். ஓகேவா, அதாவது மைனருங்கிறது சைன் இல்லாமல், கோஃபேக்டர்ன்றது மைனஸ் சைனா ப்ளஸ் சைனான்னு டிசைட் பண்ணி போடுறது, சைனோட போடுறது, அவ்வளோதான், சிம்பிள். நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இந்த மைனஸை கன்சிடர் பண்ணுறது கோஃபேக்டர், அது இல்லாமல் போடுறது மைனர், அவ்வளோதான். புரியலன்னா சம் இப்போ நம்ம போடும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் மைனஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஃபாலோயிங் டிட்டர்மினன்ட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு 2/2 போடுவோம், அதுக்கப்புறம் 3/3க்கு அடுத்த சம்மு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனர் ஆஃப் த எலிமெண்ட் AJ இஸ் MIJ. ஓகேவா, முதல்ல M11க்கு கண்டுபிடிக்கும். M11னா அந்த ரோவும் அந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிறது என்னது மைனர். அப்போ என்ன வருது 3 A11. அடுத்து A12க்கு நீங்களே ட்ரை பண்ணலாம், அந்த ரோ அந்த காலம் விட்டால் 0. 0க்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா A21க்குன்னா அந்த ரோ அந்த காலம் விட்டிங்கன்னா -4. ஓகேவா, இப்போ A22 அதுக்கு இந்த ரோ அந்த காலம் விட்டால் என்ன வரும் 0. ஓகேவா, பாருங்க 1 2னா இதுதான் இல்லையா, இந்த இதுவும் அதையும் விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது 0. 2 1 இது. ஸோ இதையும் விட்டிங்கன்னா என்ன வரும் -4. M22 இந்த காலமும் இந்த ரோவும் விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது 2. சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். ஓகேவா, இப்போ இதுக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோஃபேக்டருக்கான ஃபார்முலா AJ = -1 பவர் I + J இன்ட்டு MIJ. ஸோ ஃபஸ்ட்டு A11னா ஐயும் 1 ஜேவும் 1. ஸோ -1 பவர் 1 + 1 இன்ட்டு M11. MIJ தானே M11. ஸோ -1 பவர் 2. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். M11 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், A11 3. ஸோ 3 × 1 3. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி A12னா -1 பவர் I வந்து 1 J வந்து 2. 1 + 2 M12. ஓகேவா, ஸோ -1 ஆட் பவரில் வந்ததுன்னா மைனஸ் தான் வரும். M12 இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0. 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடுது. அடுத்து A21. ஸோ ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. -1 பவர் அதே 3 தான். M21 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, -4. அப்போ என்ன ஆகிடுது +4 ஆகிடுது. இதில் ஒரு மைனஸ் இதில் ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்து A22. ஸோ -1 பவர் 2 + 2 M22 என்ன ஆகிடும் 4. ஈவன் பவர்னால் ப்ளஸ் ஆகிடும். M22 கண்டுபிடிச்சிருக்கோம் 2. ஓகேவா, 2 × 1 2. புரியுதா, புரியலன்னா நீங்கள் இன்னும் ஒருத்தர நல்லா பாருங்கள். எல்லாமே ப்ராக்டிஸில் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும், ஒரு கஷ்டமுமே கிடையாது. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ACBD அதே தான், மைனர் எலிமெண்ட் ஆஃப் AJ இஸ் MIJ. ஸோ ஃபஸ்ட்டு M11 என்ன சொல்லியிருக்கேன், இந்த காலமும் அந்த ரோ விட்டுட்டா D. அப்புறம் M12 பாருங்கள், இந்த காலமும் இந்த ரோ விட்டுட்டா என்னது B. அடுத்து M21னா இந்த காலமும் இந்த ரோ விட்டிங்கன்னா C. அடுத்து M22னா இந்த காலமும் இந்த ரோ விட்டிங்கன்னா என்ன வரும் A வரும். ஓகேவா, அவ்வளோதான், சம்மு ரொம்பவே ஈஸி. இப்போ கோஃபேக்டர்னா ஃபார்முலா வச்சு நீங்கள் போடலாம், அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டுடலாம் கோஃபேக்டர். ஓகேவா, அப்போ என்ன வரும் +D - B - C + A. இல்லை ஃபார்முலா வச்சு நீங்கள் போகிறதா இருந்தாலும் போடுங்க. -1 பவர் I + J இன்ட்டு MIJ. ஸோ M11னா 1 + 1. ஓகேவா, சிம்பிளாக நான் அந்த மாதிரி சொன்னேன்.
நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம், இல்லை இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் போடலாம். ஸோ சிம்பிளாக சைன் மட்டும்தான் கோஃபேக்டருக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸு, இது ப்ளஸ், அதுதானே இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் டைரெக்டாகவே போடலாம். இல்லை இந்த மாதிரி போட்டால் தான் எனக்கு புரியும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஸோ இது ஏற்கனவே அந்த சம்மில் பார்த்த மாதிரி -1 பவர் I + Jனா 1 1 1 + 1 M 1 1. ஸோ -1 பவர் ஸ்கொயர்னா +1 ஆயிடும், 1 × D D. -1 பவர் 3 ஆட் நம்பர், ஓகே, மைனஸ் B, இப்போ -B. ஈவன் நம்பர், இதுவும் ஆட் நம்பர், 2 + 1 3, -1 இங்கே இருக்க M21 C -C. ஸோ ஈவன் நம்பர்னா ப்ளஸ் M22 A, அப்போ A. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆகிடும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளஸ் மைனஸ் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். தேங்க்யூ.